வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 278 புதன்கிழமை ஜூலை 17, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நான் இறந்த பின்பும் இவ்வுலகில் வாழ விரும்புகிறேன். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை ஜெயலட்சுமி என்ன கூறுகிறார் என்று கேட்போம். நான் இறந்த பின்பும் இவ்வுலகில் வாழ விரும்புகிறேன். ஆதலால் எனது கண்கள், உடல் உறுப்புகள், முழு உடலையுமே எனது மரணத்திற்கு பின்பு தானமாக அளிக்க எனது குடும்பத்தாரின் ஒப்புதலுடன் ஓமந்தூரார் மருத்துவமனையில் பதிவு செய்துள்ளேன். எனக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மரணத்திற்கு பின் நெருப்பில் பொசுங்கியோ மண்ணில் புதைந்தோ இறுதியில் பஞ்சபூதங்களோடு கலப்பது என்பது சூரியன் உதித்து பின் மறைவது போன்று நிச்சயமானது. வாழும்போது பிறருக்காகவும் பிரபஞ்சத்திற்காகவும் நிறைய செய்திருப்பினும் வாழ்ந்து முடிந்த பிறகும் கூட பிறருக்காக செய்ய இருக்கும் ஒரு வாய்ப்பும் சமூகத்திற்கு அவசியமும் தேவையானதும் தான் இந்த கண் தானம், உடல் உறுப்பு தானம், முழு உடல் தானம். மருத்துவம் பயிலும் 10 மாணவருக்கு இறந்த ஓர் உடல் கிடைத்தால் அவர்கள் உடல் கூறு பற்றி கற்பதற்கு அவ்வளவு முக்கியமானது என்று மருத்துவர் கூறும்போது அதன் முக்கியத்துவத்தை உணர முடிந்தது. என்னை போல் கண் தானம், உறுப்பு தானம், உடல் தானம் செய்ய தயாராக இருப்பவர்களுக்கு உதவுவதற்கு நான் நல்லோர் வட்டத்தில் பொறுப்பேற்றுள்ளேன். அப்படி எண்ணம் உள்ளவர்கள் காலம் கடத்தாமல் உடனே அடுத்து வரும் எனது அலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பத்தை பதிவு செய்யுங்கள். நாம் இணைந்து இத்தகைய தானத்தை மக்கள் கலாச்சாரமாக மாற்றுவோம். மனித குலத்துக்கு மரணத்திற்கு பின்பும் பயன்படுவோம். எனது அலைபேசி எண் 9712042475. நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. ஜூலை 15 மக்கள் தலைவராக வாழ்ந்த காமராஜ் அவர்களின் பிறந்த தின கொண்டாட்டம். ஜூலை 15 அன்று கட்சியில் இருந்தாலும் மக்கள் அனைவருக்குமான தலைவராக வாழ்ந்து வழிகாட்டியாக திகழ்ந்த காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாளை திருச்சி துவாக்குடியிலுள்ள குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் திருவெரும்பூர் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலும் கொண்டாடப்பட்டது. குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விழாவில் நல்லோர் வட்டத்தின் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கீத் குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பரிசுகளை வழங்கினார். கடந்த வாரம் அப்பள்ளியில் கண்டறியப்பட்ட 16 மாணிக்க மாணவர்களை மேடையேற்றி மற்ற மாணவர்களுக்கு அடையாளப்படுத்தி அவர்கள் கரங்களால் 10 சிறந்த மாணவர்களுக்கு பரிசளிக்க வைத்தது மாணிக்க மாணவர்களுக்கு அவர்களது பொறுப்பை உணர்த்தியதாக அமைந்தது. இனி இந்த மாணிக்க மாணவர்கள் பள்ளியின் வளர்ச்சியில் பல வகைகளில் பங்களிப்பார்கள் என்று தெரிவித்தார். வழக்கறிஞர் திரு எட்வின் ஜெயக்குமார், தலைமை ஆசிரியர் மாணிக்க மாணவர்களையும் அவர்களை கண்டறிந்த முறை பற்றியும் வியப்புடன் பாராட்டி பேசினார்கள். இப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் மிக தூய்மையுடனும் மாணவர்களை மிக பொறுப்புடனும் வழிநடத்தி வருவதை காண முடிந்ததாக திரு சங்கீத் குமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி. நேர்மை அரசியலுக்கான வழிகாட்டி புத்தகம் காமராஜர் வாழ்க்கை. ஜூலை 15 கிங் மேக்கர் காமராஜர் பிறந்த தினம். அந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் பெரிய குமட்டி ஊராட்சி கிராம வளர்ச்சி குழுவின் மூலம் துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்பு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வு ஊராட்சி மன்ற தலைவர் திருமுகு வே. மரகதம் அவர்கள் தலைமையில் நடைபெற பள்ளி கிராம வளர்ச்சி குழுவினர், தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் தங்களுடைய அசாத்திய திறமையால் காண்போர் மெய்மறக்கும் வகையில் கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினையும் பொது வாழ்வில் ஐயா அவர்கள் கடைபிடித்த எளிய வாழ்வின் நேர்மையினையும் கவிதையாக உரையாக தொகுத்து அனைவரையும் திகக்க வைத்தனர். கல்வி உபகரணங்களுக்கு திரு கே. கஜேந்திரன், திரு அன்பு ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. ஜூலை 16 நம்பிக்கை செய்தியில் குறிப்பிட்ட இன்றைய அரசியலின் 10 அடையாளங்கள் மிகவும் சிந்திக்க வைத்தது. ஈரோடு சையத் அவர்கள் நம்பிக்கை செய்திக்கு அனுப்பிய குரல் பதிவு.
இன்றைய அரசியல் நிலை குறித்து அரசியல் வல்லுநர்கள் சொன்ன 10 கருத்துக்கள் உண்மையில் மிகவும் சிந்திக்க வைக்கிறது. திக்கற்றவருக்கு தெய்வம் துணை என்பார்கள். அப்படி தெய்வமாக நின்று உதவிய அறம் சிகரம் கோபிநாத். கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பயணப்பள்ளி சாலையில் 17 ஜூன் 2024 அன்று சுமார் 60 வயது ஈஸ்வரப்பா அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தார். காவல்துறை விசாரணையில் அடையாளம் தெரியாத ஆதரவற்றவர் என அறிவித்தனர். அவரது உடலை உடற்கூராய்வு செய்து எங்களிடம் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி நகராட்சி மயானத்தில் நாங்கள் அவரது உடலை நல்லடக்கம் செய்தோம். அப்போது காவலர் கண்ணையன் உடன் இருந்தார் என்று அறம் சிகரம் தொண்டு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு கோபிநாத் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.